ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யூஏஇ பாப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். 2 மெயின் இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான். ஒன்று வந்து காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஓவர் நைட் ஊற வச்சு அதை வேக வச்ச பட்டாணி, அதையும் வச்சு நம்ம சூப்பரான ஒரு பெரட்டல் மாதிரி செய்ய போகிறோம். அது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, ரசம் சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதுக்கு இது மாதிரி தக்காளி, வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2-3 கொத்து கருவேப்பிலையை உருகி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஆயில், அது கூட பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பச்சை மிளகா, அதே மாதிரி நம்ம 3 கொத்து கருவேப்பிலை உருகி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட 2 பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்துக்கோங்க. நல்லாவே வெந்துடும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்ச நம்ம காலிஃப்ளவரு, அதுக்கப்புறமா வேக வச்ச பட்டாணி, அது ரெண்டையும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி தக்காளி வெந்ததுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே இதுவும் சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் சேர்த்துருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ட்ரையாக கிளறுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த மசாலாவோட சேர்த்து. ஒரு மூடி போட்டு மூடி நல்லாவே வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் நம்ம சூப்பராக சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எதில் வேணால் சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்மளோட யூஏஇ பாப்புஸ் கிச்சனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.